எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூஜை ரூம் டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூஜை ரூம் டோரில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்கா ஓட்டில் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவோம்னா பெல் டிசைனை கட் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோட தம்ப்லைனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடுறேன். அவுட்புட் பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கண்ட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 பில்லு கட் பண்ணுறோம். அதாவது ரைட் சைடு 3 பில்லு, லெஃப்ட் சைடு 3 பில்லு, அந்தமாதிரி 6 பில் கட் பண்ணுறோம். அதேமாரி இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், மைக்கா ஷீட் அவங்க கிளைண்ட் ஓட்டல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பெயிண்ட் அடிக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். பூஜை ரூம் டோர், அதாவது அந்த ப்ளேவுட்டு, அடுத்து பெல் டெம்ப்ளேட்டு, அடுத்து ஜிக்ஸாக் மிஷின், அடுத்து ட்ரில்லிங் மிஷின் வந்து டாப் சைடு டவுன் சைடு ஹோல்ஸ் போகிறதுக்காக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மைக்கா ஒட்டாத ப்ளேவுட், அது ஆக்சுவலாக வந்து அவங்க பெயிண்ட் அடிக்க போகிறதுனால என்ன பண்ணுவேன்னா மைக்கா அதுவும் அவங்க ஒட்டல. ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு டோரில் வந்து 3 டிவைட் பண்ணிட்டு அதில் வந்து சென்டர் பொசிஷன் மார்க் பண்ணிட்டு சென்டர் பொசிஷன்லேருந்து மேலேக்கும் டாப்புக்கும் சென்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெல் டிசைனு மார்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒர்க்கிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் எதுவுமே இந்த வீடியோவில் காமிச்சிட மாட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க வந்து ப்ளஸ் மாரி போட்டு வச்சுருமா இந்த சென்டர் பொசிஷன் என்ன பண்ண போகிறோம்னா பெல் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் என்ன சைஸ் மணி மாட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அதில் மாட்டிட்டோன்னே நம்மளை டோர் க்ளோஸ் பண்ணும்போது சத்தம் வரும், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் வராது. அதனால் வந்து ரொம்ப முக்கியம் பெல்லும், அதுக்கடுத்து வந்து அதுக்கேற்ற டெம்ப்ளேட்டும் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக எங்கிட்ட இருக்க டெம்ப்ளேட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சு பெல் டிசைனை மார்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பொசிஷன், அதுக்கு வந்து இந்த பெல் மார்க் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான் போவேன். நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் கட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா வந்து பார்த்தா மார்க்கிங்கில் 2-3 கன்ஃபியூஸ் ஆகிட்டு 2-3 டைம் மார்க் தப்பாக பண்ணிவிட்டேன். அதனால் அதுலேருந்து நான் வந்து மார்க்கிங் பொசிஷனை வந்து நான் எடுத்துக்கிறதே இல்லை, எங்கள் அப்பா எடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ஒர்க்கில் ஹோல்ஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி பெல் டிசைன் கட்டிங்கில் தப்பு பண்ணுறது வந்து இது ஒரே ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே டாப் பொசிஷனும் கீழே பாட்டமும் சரி அந்த சர்க்கிள் வந்து என்ன பண்ணால் ஹேண்டில் கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் நிறைய பேர் கட் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் சில சமயம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஹோல் பெல்லே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷினுக்கு அதுவே பிட்டு ரெடி பண்ணி நீங்கள் ஹோல்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்ட் கட் ஜிக்ஸாக் மிஷின். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் தலைவன் ரிப்பேர் ஆகிட்டான். புதுசாக ஒரு மிஷின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை தூக்கி ஓர வச்சுட்டு இது எங்களோட அந்த ஆங்கர் ஜிக்ஸாக் மிஷினோட பழைய மிஷினு. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் கோளாறு புச்ச மிஷின். இந்த மிஷினை வச்சு நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஏன்னா அடியில் பெட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு ராடு வரும், அந்த ராடு வேறு உடஞ்சி போச்சு. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக கட் பண்ண வேண்டியது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணிட்டாலும் இந்த ஜிக்ஸாக் மிஷினில் கட் பண்ணது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு மிஷின் இல்லாத ஆப்ஷனில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஜிக்ஸாக் மிஷினை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அதை கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் கட் பண்ண ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பெல் கட்டிங்கில் பூஜை ரூம் டோருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதை பற்றின வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்குது. மேலே லிங்க்லேயும் இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அதாவது ஓம் சிம்பிள் போடுறது, அதுக்கு வந்து இந்த புள்ளியார் டிசைன் போடுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்கரா டிசைன், இந்தமாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹேண்ட் கட் ஜிக்ஸால் தான் பண்ணுறோம். இப்போ மோஸ்ட்லி வந்து அந்தமாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எதில் போகிறாங்க பார்த்தீங்கன்னா சிஎன்சியில் போகிறாங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட வசதியோ இருக்காது. அதனால் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட் ஜிக்ஸாக்லாம் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது என்ன சொல்லுது, கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கவங்க தான் சிஎன்சியில் போகிறாங்க. மற்றபடி நார்மலாக இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ஹேண்ட் கட் ஜிக்ஸாக்ல கட் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்ககிட்ட தான் வந்து கட் பண்ணுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. இதான் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 3 டேரெக்ஷனில் போட்டேன். டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேமரா பிடிக்கணும்னு பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோட குவாலிட்டி இந்த வெயில் வருது தெரியுமா, வெயிலில் வர ஷேடோவிலே மொத்த குவாலிட்டி வீடியோட குவாலிட்டி அப்படியே போயிடுது. ஏன்னா மொபைலில் தான் எடுக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்து ஃபால்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என் வீடியோவில் போடலான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்க் எகிரிச்சு சிஸ்டத்தில் இருக்குது. அதுலேருந்து எல்லா டேட்டாவும் போயிடுச்சு. ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருப்பேன். பட் ஆனால் வீடியோ எடிட்டிங் ஹார்ட் டிஸ்க் வந்து போயிட்டனால வேறு ஆப்ஷனே இல்லை. வேறு ஹார்ட் டிஸ்க் வாங்கி ஹார்ட் டிஸ்க் வாங்கி போடுறதுக்குள்ளே அவ்வளோதான். அப்போ நீங்கள் கேட்கல எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி தனியாக போட்டிருக்கேன் ஹார்ட் டிஸ்க்கு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் கேம் விளாண்டுருக்கேன். பட் இந்த வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தேன். அந்த ஹார்ட் டிஸ்க் தான் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கட்டில் ஷோபா வீடியோவில் அதில் தான் ஃபுல்லாக வச்சுருந்தேன்.
பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பேக்கப் தனியாக வச்சுருக்கேன். பேக்கப்னால் என்ன சொல்கிறது, 2-3 இம்பார்ட்டன்ட் போர்ஷன் மட்டும் பேக்கப்பில் வச்சுருக்கேன். அது மட்டும் எடுத்து நான் முடிஞ்ச அளவு ஷோபா வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷோபா வந்து அந்த பாலிஷ் ஒர்க் பண்ணது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணது, அது எல்லாமே போயிடுச்சுங்க. ஜஸ்ட்டு ஷோபாவோட அவுட்புட் மட்டும் இருக்குது. ஷோபாவோட அவுட்புட்டு சேரும் மீதி எல்லாமே அவுட்புட் மட்டும் இருக்குது. அது மட்டும் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாரி ஃபார் தட். ஏன்னா ஷோபா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் இந்தமாரி இன்சிடென்ட் நடந்தனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷோபாவோட அசம்பிள் வீடியோ வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். வீடியோ பார்த்து நன்றி. மறக்காமல் அருள்தாஸ் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.